ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் புதிதாக ஒரு சத்தியத்தை கற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தருடைய பாதத்திலே வருவதற்கு அவர் பாராட்டின கிருபைக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நிலைத்திராதவை மீது நம்பிக்கை, பிலீஃப் இன் இம்பர்மனன்ஸ். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, வெகு சீக்கிரத்திலே மறைந்து போகிற காரியங்கள் இன்றைக்கு நம்முடைய நாம் சார்ந்திருக்கிற காரியங்களாக மாறி போனது. இந்த கொழுகொம்பு என்று சொல்வார்கள். சில கொடிகள் சில குச்சிகளை நம்பி வளரும், ஆனால் அந்த குச்சிகளோ இந்த கொடிகளை காட்டிலும் பலவீனமாக இருக்கும். இதை நீங்கள் வனாந்திர பகுதிகளிலே பார்க்கலாம். நாமும் கூட இன்றைக்கு அப்படிப்பட்ட குச்சிகளை நம்பிதான் நம்முடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறோம். எதன் மீதும் நம்பிக்கை வைக்காமல் இயேசு மீது மாத்திரமே நம்பிக்கை வைக்கிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். அவர்கள் நிலையான காரியத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை நிலையற்ற காரியங்கள் மீது இருக்கிறதா? அதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இப்படி சத்தியத்தை மிக தெளிவாக இயேசு ஒருவர் தான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்கள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தார். இன்னைக்கு நாம யார் மீது நிலைத்திருக்கிறோம்? நாம ஜெபம் பண்றோம், பைபிள் வாசிக்கிறோம், அபிஷேகத்துல மூழ்கி எழும்புறோம், ஆராதனை பண்றோம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இதை ஒரு நிகழ்வாக காலையில பைபிள் வாசிப்பேன், இந்த நேரத்துல ஜெபம் பண்ணுவேன், இந்த நேரத்துல ஆராதிப்பேன், இது எல்லாம் ஆண்டவரோடு நம்மை அணைத்து செல்லாது. அது தேவை. ஆனால் நான் 24 மணி நேரமும் அவரோடு இணைந்து இருக்கிறேனா? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அதுதான் பலன், அதுதான் நமக்கு பாதுகாப்பு. இங்க அவர் எவ்வளவு அழகா சொல்கிறார் பாருங்கள். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் அவன் வெளியே எரியுண்ட கொடிகளை போல எரியுண்டு உலர்ந்து போவான். பிறகு அந்த உலர்ந்து போன செடிகளை ஒன்றா சேர்த்து வச்சு எரிச்சிருவாங்க. இது நம்முடைய முடிவை குறிக்கிற ஒரு எச்சரிப்பு. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஆகையினால் தான் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தை அவர் சொல்ல ஆரம்பிக்கும் போது, அவர் பேச ஆரம்பிக்கும் போது, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அவர் இவ்விதமாக ஆரம்பிக்கிறார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நாம் அநேக நேரங்களிலே இந்த எளிமையையும் ஏழ்மையையும் குழப்பிக் கொள்ளுகிறோம். ஏழ்மை என்பது ஒரு மனிதன் தனக்கு தானே உருவாக்கி கொள்ளுகிறது, அல்லது அவனுடைய சந்ததி பரம்பரையாக வந்ததாக இருக்கலாம். ஆனால் எளிமையை நாம் கத்திடத்திலிருந்து கற்றுக்கொண்டு அதை வாழ்வின் அங்கமாக்கி கொள்ள வேண்டும். நார்மலாக ஏழ்மையில் இருக்கிறவர்களிடத்திலே எளிமையும் இருக்கும். ஏன்னா அவங்களால கொண்டாட்டம் போட முடியாது, ஆட்டம் போட முடியாது. அவங்ககிட்ட உலக பிரகாரமான எந்த விதமான அந்தஸ்துகள் இருக்காது, ஐஸ்வர்யங்கள் இருக்காது, மாம்ச பலன் இருக்காது, மனித பலன் இருக்காது. அவர்கள் எளிமையாகத்தான் இருப்பார்கள். ஆனால் இந்த எளிமையாக இருக்க வேண்டியதை நமக்கு இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் மனுஷ சாயலாக இந்த உலகத்தில் அவர் வந்து சிலுவையின் கடைசி பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த எளிமை நம்முடைய இருதயத்துல வரும் பொழுதுதான் நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். அதாவது நான் முழுவதுமாக இயேசுவை சார்ந்து இருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள். காணிக்க போடுறேன், அதனால நான் இயேசுவை சார்ந்திருக்கிறேன் என்பதல்ல. நான் நன்றாக உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன், ஆகையினால இயேசுவை சார்ந்து இருக்கிறேன் என்பதல்ல. மணிக்கணக்காக ஜெபிக்கிறேன், எல்லா நல்ல பழக்கங்கள், ஆவிக்குரிய பழக்கங்கள். ஆனால் இயேசுவை சார்ந்திருத்தல் என்பது நம்முடைய உள்ளத்துக்குள்ள அந்த டிபெண்டன்சி. நான் முழுவதுமாக இயேசுவினுடைய பிள்ளை. ஏதாவது ஒரு ஆபத்து, ஏதாவது ஒரு தேவை,
ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும்பொழுது என்னுடைய சிந்தனையிலே முதல் நபராக இயேசு வருவாரையானால் நான் அவரை சார்ந்து இருக்கிறேன் என்று பொருள். ஆனால் என்னுடைய முதல் நினைவு என்னுடைய பணத்தையோ, என்னுடைய இளைஞர பந்துக்களையோ, என்னுடைய சமுதாயத்தையோ, என்னுடைய மதத்தையோ, என்னுடைய மத கிரியைகளையோ, ஆவிக்குரிய கிரியைகளாக இருந்தாலும் பரவாயில்லை, நீர் அதற்கு ஆவிக்குரிய கிரியைகள் என்று பெயர் வைத்திருந்தாலும் பரவாயில்லை, அது என்னுடைய நினைவுல வரக்கூடாது. இந்த காரியம் வந்துட்டு நான் ஃபாஸ்டிங் இருக்க போறேன், தட் இஸ் செகண்டரி. இந்த காரியம் வந்து விட்டது, என் இயேசு பார்த்துக் கொள்ளுவார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அட்டாச்மெண்ட் வித் காட், அவரோடு நெருக்கமான உறவு இன்றைக்கு குறைந்து வருகிறது. ஆகையினால் தான் நாம் அடிக்கடி பாவத்தில் விழுந்துடுறோம். ஒரு உலக மனுஷனையும் ஒரு உண்மை கிறிஸ்தவரையும் இன்றைக்கு இனம் கண்டுகொள்வது கடினமான காரியமாக மாறி போயினது. நீங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களிலே கர்த்தர் ஆபிரகாமே அழைக்கிறார். அவர் ஏன் அழைக்கணும்? அவர் இருக்கிற இடத்துல வச்சு அவர் ஆசீர்வதிக்கலாமே. ஒருவேளை அவர் இருக்கிற இடத்திலிருந்து கர்த்தர் ஆசீர்வதித்திருப்பாரே, ஆனால் அது ஆபிரகாமுடைய குலத்தொழில் மூலம் வந்த ஆசீர்வாதமாக இருக்கலாம், அல்லது என் மூதாதையர் எனக்கு கற்றுக் கொடுத்ததினாலே வந்த ஆசீர்வாதம் என்று ஆபிரகாம் நினைக்கலாம். ஆகவே முதலாவதாக உன்னுடைய அட்டாச்மெண்ட், நீ என்ன நம்பி வெளியே வரும்பொழுதுதான் நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். இன்னைக்கு இந்த காரியத்தை கற்றுக்கொள்வது நமக்கு கடினமாகிவிட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நம்முடைய தொழிலிலேயோ, நம்முடைய ஞானத்தினாலேயோ, அல்லது நம்முடைய வேலையிலேயோ வருகிற ப்ரமோஷன்ல, இப்படிப்பட்ட காரியங்களில வருகிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் வெகு எளிதாக கர்த்தருடைய கிருபை என்று சொல்லி கடந்து போறோம். நோ, அது முழுக்க முழுக்க கர்த்தர் உனக்கு பாராட்டின அன்பு. அதுல உன்னுடைய காரியங்கள் 0. அது முழுவதுமாக கர்த்தர் கொடுத்தது என்ற உணர்வு உனக்குள் வர வேண்டும். அப்படி உணர்வு வர வேண்டுமானால் உன்னுடைய சிந்தை முழுவதும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தரை குறித்த காரியங்கள் நிரம்பி இருக்கணும், இயேசுவை குறித்த காரியங்கள் நிரம்பி இருக்கணும். நீ அவரை முழுவதுமாக சார்ந்து இருக்கணும். நீங்க இந்த ஆதியாகமம் இந்த 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை பாருங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. முதல்ல உன்னுடைய நீ இதுவரைக்கும் நம்பி இருக்கிற உன் பலத்தை விட்டு வெளியே வா, உன்னுடைய இனத்தை விட்டு வெளியே வா, உன்னுடைய நம்பிக்கையை விட்டு வெளியே வா. இதுதான் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அழைப்பு. நான் PhD முடிச்சிருக்கிறேன், நான் டாக்டரேட் வாங்கியிருக்கிறேன், நான் திறமசாலி, அப்படி நினைக்கிறது கர்த்தருக்கு அருவருப்பு. அதுதான் கடந்த நாட்களை நாம் கற்றுக்கொண்டோம். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்துன்னு இருக்க. உன்னுடைய எந்த திறமை, எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, வீட்டுக்கு முன்னால உன் டிகிரியை போட்டு ஒரு போடு மாட்டி வைக்கிறாய, உன் பேரை போட்டுக்க, ஐடென்டிபிகேஷன் ஃபார் ஐடென்டிபிகேஷன். ஏன் உன்னுடைய தகுதி அதுல போடுற? கர்த்தரதை அற்பத்தனமாக பார்க்கிறார். என்ன தகுதி? நாம் செத்த பிறகு இந்த தகுதிகளை நிக்கையா போகுது? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, இங்க பாருங்கள், அவர் சொன்ன ஒரு காரியம், உன் தேசத்தை விட்டு வெளியே வா, உன் இனத்தை விட்டு வெளியே வா, உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு வெளியே வா. எதன் மீது நீ சார்ந்து இருக்க கூடாது. உனக்கு எந்த பலமும் இல்லாமல் நானே பலம் என்று நீ வருவாயானால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். 2வது வசனத்தை பாருங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். எவ்வளவு அழகான வாக்கு தத்துவம். நீ ஒன்னையும் விட மாட்டா, ஆனா அவர் உன்னை ஆசீர்வதிக்கணும். இதுதான் ஜனங்களுடைய எண்ணங்கள். ஏதோ 50, 100, 5000, 10,000 காணிக்க போட்டுருவேன், கர்த்தரனை ஆசீர்வதிக்கணும். உன்னுடைய பிடி, நீ எதை நம்பி இருக்கிறார்? உன்னுடைய ஞானத்தையா, உன்னுடைய கல்வி தகுதியையா, உன் குலப்பெருமையா, எதை நம்பி இருக்கிற? உன் பிடிதரத்தை முதல்ல விட்டு கர்த்தரை இறுக பற்றிக்கொள். என்கிட்ட எதுவுமே இல்லப்பா. இதுதான் கர்த்தரை நாம் நிலைத்திருக்கிறவரை நம்பி செல்கிற வாழ்க்கை. அழிந்து போவதின் மீதுதான் நம்முடைய நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு செய்தி கேட்கும் போது நமக்குள்ள சில உற்சாகங்கள் வரலாம், சில முடிவுகள் எடுக்கலாம். ஆனா அதுல நிலைத்திருக்கிறது ஒரு கடினமான காரியம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே,
ஒருவேளை எனக்கு 14 வயதில் என்னுடைய தாயார் மரித்து, 17 வயதில் என்னுடைய தகப்பனார் மரித்து, இதற்கு இடைப்பட்ட காலத்துல எங்களை கவனித்து எங்க வீட்டுல இருந்த ஒரு பாட்டிமாவும் மரித்து, நான் ஒரு 3 ஆண்டுகளுக்குள் எங்கள் வீட்டுல 3 மரணங்கள். என்னுடைய 17வது வயதுக்கு பிறகு என்னுடைய சகோதர சகோதரிகள் கண்காணிப்புல வளர்ந்தேன். ஆகவே என்னுடைய தனி ஜபங்கள், ஒருவேளை இன்றைக்கு நான் பெரிய அளவுல வேதத்தை கற்றிருக்காவிட்டாலும் என்னுடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். எனக்கு எந்த அளவுக்கு கல்வி ஞானம் குறைவு என்பது எனக்கு தெரியும். ஆனா ஆண்டவரை இறுக பற்றி கொண்டு நான் கேட்கறதெல்லாம் தெளிவா விட்டு கேட்பேன். ஒரு மனுஷனிடத்துல கேட்பது போல கேட்டேன். இன்னைக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்து நான் அதை சிந்தித்து பார்க்கிறேன். என் கர்த்தர் பெரியவர், என் கர்த்தர் பெரியவர். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் பெற்றோர் உயிரோட இருந்தாலும் சரி, உங்களுக்கு பெரிய செல்வ செழிப்பு இருந்தாலும் சரி, உங்களை சுத்தி உங்க உறவினர்கள் பலசாலிகளாக இருந்தாலும் சரி, அந்த நம்பிக்கை முதல்ல எடுத்து போடுங்க. நீங்க அவர்கிட்ட ரிலேஷன்ஷிப் வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் அவர்களை நம்பாதிருங்கள், அவர்களை நம்பாதிருங்கள். இங்க நீங்க பாருங்க, 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தின் ஆரம்பமாக, ஆசீர்வாதத்தின் பூரணமாக உன்னை மாற்ற வேண்டுமானால் உனக்கு இந்த உலகத்தோடு எந்த விதமான அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. உன் தேசம் ஒரு நாளில் அழிந்து போகும், உன் இனம் அழிந்து போகும், உன் குடும்பம் அழிந்து போகும், நானோ நிலைத்து இருக்கிற தெய்வம். ஆகவே நீ என்னை நம்பி வழியவா. இதுதான் நிலைத்திருக்கிறவரை நம்பி செல்லுகிற ஒரு வாழ்க்கை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். 1 நாளாகமம் 29:15. தாவீது சொல்கிறார், அதனுடைய பின்பகுதியை வாசிக்கிறேன். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிமிஷம் போல இருக்கிறது, நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கை இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. பூமியிலே எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல இருக்கிறது. நிழல் எவ்வளவு ஃபாஸ்டா மறையும். அந்த சூரிய ஒளி எந்த டைரக்ஷன்ல படுதோ அந்த டைரக்ஷன்ல அந்த ஒளி, அந்த நிழல் இருக்கும். சூரியனுடைய அந்த மேல ஏற ஏற அந்த நிழல் மறைந்து கொண்டே போகிறது. எங்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறது. நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கை இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நாங்கள் நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் எதையோ நினைக்கிறோம். இங்க பாருங்க, அவர் ஒரு பெரிய ராஜா சொல்றாரு, நான் எந்த காரியத்தையும் சார்ந்திருக்க முடியாது, எனக்கு உத்தரவாதம் கிடையாது. கர்த்தருடைய சந்நிதியிலே நான் ஒன்றும் இல்லை என்று ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனால் அங்கீகாரம் பெறுகிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா, ஆகார சாராள் விரட்டிட்டா. இந்த ஆகாரு வனாந்தரத்துல தன்னுடைய குழந்தை சாவதை பார்க்க மாட்டேன் அங்க விட்டுட்டு இருக்கிறது, கண்ணீரோட கதறா. அவளுக்கு இப்படி ஒரு தெய்வம் உண்டு என்பது தெரியுமா என்று தெரியவில்லை. ஆனால் அவள் உள்ளத்தில் இருந்து வந்த கண்ணீரை, எனக்கு உலகத்துல ஒன்றுமே இல்லை என்று அவள் தனித்து விடப்பட்டவளாக கதறின பொழுது கர்த்தர் ஆகாரின் சத்தத்தை கேட்டார். அந்த கண்ணீர் தான் இன்னைக்கு உலகத்துல ஒரு பெரிய சந்ததி உருவாகி இருக்கு. கர்த்தர் அந்த கண்ணீருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அதே போல அன்னாள் தன்னுடைய சக்களத்தினாலே மிகவும் கேலிக்குள்ளாக்கப்பட்டு தான் மிகுந்த வேதனைக்குள்ளாகி, இதற்கு ஒரே வழி, நான் கர்த்தருடைய சன்னிதானத்திலே என்னுடைய கவலைகளை எல்லாம் கண்ணீரால் ஊற்றப் போகிறேன் என்று சொல்லி அவள் அந்த தேவாலயத்துக்குள் அவள் ஜெபித்தாள். எனக்கு அருமையானவர்களே, அப்ப அவ எப்படி ஜெபிச்சிருப்பா? எனக்கு இங்க இனி குழந்தைக்காக எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க டாக்டர் கிடையாது, என் கணவனால உதவி செய்ய முடியாது, நான் இன்னைக்கு என்னுடைய குடும்பத்துல ஒரு கேலி பொருளாக மாறிவிட்டேன் என்று சொல்லி அவள் அந்த கண்ணீரை ஆண்டவருடைய சன்னிதானத்துல ஊற்றா. இந்த ஆகாரிடத்திலும் அன்னாளிடத்திலும் நான் கொண்டுகொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், முழு உலகமும் கைவிடப்பட்ட நிலையிலே நான் கர்த்தரை இறுக பற்றி கொண்டேன். அது எனக்கு அங்கீகாரமாக கிடைத்தது, எனக்கு அது ஆசீர்வாதமானது. கர்த்தர் என்னை அங்கீகரித்தார், என்னை ஆசீர்வதித்தார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அந்த சூழ்நிலை வரும் வரைக்கும் நீங்கள் பொறுத்திராதுங்கள். இன்றைக்கு நீங்கள் எதை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, ஐ ஹாவ் சம் டேலண்ட்,
எனக்கு சில தாளந்துகள் இருக்கிறது, ஆகவே கர்த்தர் என்னை ரெகக்னைஸ் பண்ணியிருக்கிறார் என்று தவறுதலாக நினைக்காதிருங்கள். 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட மொத்த ஜனக்கூட்டத்தை நடத்துவதற்கு ஒரு கொன்னைவாய் மோசேயை தான் கர்த்தர் பயன்படுத்தினார். உன்னுடைய தகுதி கர்த்தருடைய பார்வையில் 0. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் எதை நம்பி என்கிட்ட ஒரு காரியம் இருக்கு, அது கர்த்தருக்கு தேவை என்று நினைத்தால் உங்களை போல சர்வ முட்டாள் ஒருத்தன் கிடையாது. கர்த்தருக்கு அதான் அழகா சொன்னார். அவர் சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் பேசாவிட்டால் இந்த கல்லுகள் பேசும், இந்த கல்லுகள் பேசும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, நீ எதை நம்பி இருக்கிறாய்? முதலாவதாக பார்ப்போம், நான் மனுஷர்களை நம்பி இருக்கிறேனா? அழிந்து போகிற மனுஷன் 1 வருஷம் 80 வருஷம் வாழலாம், 90 வருஷம் வாழலாம், 100 110. நான் மனுஷனை நம்பி இருக்கிறேனா? நீங்க நார்மலா நம்ம நம்புறது கடவுளை காட்டிலும் மனுஷனைத்தான். நம்ம தலைவலின்னா கடிதம் யாரு மனுஷனுக்கு தான் அனுப்புறோம், அவனுக்கு ஊழியக்காரர் என்று நீங்கள் பெயர் வைத்திருக்கலாம். ஏன் நாம் கண்ணீரோடு கதறக்கூடாது? ஜெபிப்பதற்கு நீங்கள் நபர்களை வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது உங்களுக்கு ஒரு விசுவாசம் பெருகுவதற்காக நீங்கள் சில ஊழிய ஸ்தாபனத்துக்கு லெட்டர் எழுதுங்கள். நான் அதை வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் உங்கள் நம்பிக்கைகள், நான் இந்த ஊழியக்காரருக்கு எழுதினால் எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று நம்புவீர்களே, ஆனால் கர்த்தர் உங்களுக்கு செகண்டரி, அந்த ஊழியக்காரர் தான் உங்களுக்கு பிரைமரி. நீங்கள் சங்கீதம் 49:12 பாருங்கள். சங்கீதம் 49:12. கனம் பொருந்தினவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறான். ரொம்ப அழகா சொல்றாரு, கனம் பொருந்தினவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறது இல்லை. எவ்வளவு அவனுக்கு கனம், எவ்வளவு அவனுக்கு புகழ்ச்சி, எவ்வளவு செல்வாக்கு இருந்தாலும் அவன் மிருகத்துக்கு சமம். எந்த அளவுக்கு சங்கீதக்காரன் அதை தன்னுடைய வாழ்க்கையில கண்கூடாக பார்த்திருப்பாரே, ஆனால் இந்த வார்த்தைகளை எழுத முடியும். இந்த அழிந்து போகும் மிருகத்துக்கு ஒப்பான மனிதனைத்தானே நாம் நம்புகிறோம். நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களை பாருங்கள். எரேமியா 17:5-6. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இல்லையா, நான் மனுஷனை நம்புறேன், ஆனா உங்களை தான் இருதயத்துல வைத்திருக்கிறேன் என்று நாம் சொல்ல முடியும். ஆனால் அதுதான் ஏமாற்றக்கூடிய ஒரு காரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் நம்பிக்கை முழுசா அந்த மனுஷன் மேல இருக்குது. இந்த ஊழியக்காரர்கிட்ட போனா எனக்கு விடுதலை, இந்த இடத்துல போய் ஜெபித்தா எனக்கு விடுதலை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கப்பல் யாத்திரையில கப்பல் குலுங்கும் போது அந்த இடத்துல இருந்து கண்ணீரோட ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் கேட்கலையா? இடம் முக்கியம் அல்ல, மனிதர்கள் முக்கியம் அல்ல, நீ அவருக்கு முக்கியம், உன் ஆத்மா அவருக்கு முக்கியம். அடுத்த வசனத்தை பாருங்கள், 6வது வசனம். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். இது என்ன அப்படின்னா, இந்த பாலை வனத்துல வளர்கிற செடிக்கு ஒப்பாக இருப்பான். அதுல எவ்வளவுதான் மழை பெஞ்சாலும் அதனால அந்த செடிக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ மனிதர்களை நம்புகிறவனாக இருப்பாயே ஆனால், உன் மாம்ச பலத்தை நம்புகிறவனாக இருப்பாயே ஆனால், நீ பாலை வனத்திலே வளர்கிற செடிக்கு ஒப்பானவன், நீ நிலைத்திருக்கிறது இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நான் எதை நம்பி இருக்கிறேன்? என்னுடைய நம்பிக்கை எதன் மீது இருக்கிறது? நீங்க எசேக்கியா ராஜாவுக்கு எதிராக அசீரிய ராஜாக்கள் படையெடுத்து வருகிறார்கள். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரத்துல நீங்க இதை பார்க்கலாம். அப்ப எசேக்கியா ராஜா சொல்றாரு, 32ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களை பாருங்கள். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், அசீரிய ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். தன்னுடைய அந்த யூத ஜனங்களுக்கு அவர் கொடுக்கிற ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை பாருங்கள். அது ஒரு திரள் கூட்டம். அந்த திரள் கூட்டத்தை கண்டு நீங்க பயப்படாதீங்க, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அந்த நம்மோடு இருக்கிறவர்கள் என்பது கர்த்தரை குறித்து அவர் சொல்லுகிற ஒரு நம்பிக்கையின் வார்த்தை. இன்றைக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இதைத்தான் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள், உங்கள் சந்ததிக்கு கற்றுக் கொடுங்கள். நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார். பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள். நமக்கு நல்லா படிக்கணும்,
அந்த ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நான் நல்ல வேலைக்கு போகணும், ஆண்டவர்கிட்ட கேளு. எனக்கு சம்பள உயர்வு வேணும், ஆண்டவர்கிட்ட கேளு. எனக்கு இந்த பொருள் வேணும், ஆண்டவர்கிட்ட கேளு. அவங்களை சின்ன வயதிலிருந்தே அவர்களை குட்டி பிள்ளைகளாக இருக்கும் பொழுதே ஒரு பொருளை கேட்டால் அவர்களை முதலாவதாக ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள். அதற்கு பிறகு வாங்கி கொடுங்கள். ஆண்டவர்கிட்ட கேளுமா, ஆண்டவர்கிட்ட கேளுமா. அவர்கள் ஆண்டவரை சார்ந்திருக்க பழகி விடுவார்கள். அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரத்துல கேட்க பழகி விடுவார்கள். அப்படி உருவாக்கணும். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை சார்ந்திருக்க உருவாக்க வேண்டும். நீங்கள் 2 8 வசனத்தை பாருங்கள். அவனோடு இருக்கிறது மாம்சபயம். எசேக்கியா ராஜா சொல்கிறார், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். அவங்கிட்ட இருக்கிறது மாம்சபலம். நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். ஒரு பெரிய தேசத்துக்கு அவன் கொடுக்கிற ஒரு வார்த்தை எதிர்த்து வர்றது ஒரு பெரிய திரட்சனை. நீங்கள் அதற்கு பிறகு 37 36 வசனத்திலே பார்ப்பீர்களே, ஆனால் அவர்கள் யுத்தத்துக்கு வந்தது மொத்த படை வீரருடைய எண்ணிக்கை 1,85,000. ஒருவேளை இந்த நாட்கள்ல கூட அவ்வளவு படை வீரர்கள் இந்த தேசத்திலும் யுத்தத்திலே ஒரு ஸ்பாட்ல வந்து நிக்க மாட்டாங்க. 1,85,000 போர் வீரர்கள். இவனுடைய நம்பிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். ஒரு தூதனை கொண்டு அந்த 1,85,000 கர்த்தர் அழித்தார். இதெல்லாம் நீங்க கதை படிக்கிற மாதிரி படிக்கீங்களா, இல்ல சரித்திரம் படிக்கிற மாதிரி படிக்கீங்களா? அதே கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எனக்கு அருமையான அன்பு மகனே, மகளே, முழு நம்பிக்கை ஆண்டவர் மேல வச்சு. ஏன் இன்னைக்கு நான் எதிர்பார்த்திருக்கிற காரியம் நடக்கல. நான் அடிக்கடி போய் ஆலயத்துல ஜெபிக்கிறேனே, எனக்காக அநேகர் ஜெபிக்கிறார்களே, இன்னும் ஆண்டவர் இருக பற்றிடு. அன்னாளின் கண்ணீரை துடைத்த கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பார். உன் கண்ணீரை துடைப்பார். நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் உனக்கு தருவார். நீங்கள் ஆண்டவரை ஈர்க பற்றிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 108:12 பாருங்கள். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனிதனுடைய உதவி விருதா. The help of man is useless. மனுஷனுடைய உதவி எங்களுக்கு அந்த உதவி பயனற்றது. எங்களுடைய இக்கட்டு நாட்களிலே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எவ்வளவு அழகா தாவீது சொல்றாரு பாருங்க. இதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்கணும். ஆண்டவரே, நான் இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த மனுஷனுடைய இருதயத்துல நீர் பேசு. இந்த இடத்துல இருந்து எனக்கு சகாயம் கிடைக்கணும். நீங்க ஆண்டவருக்கு பிளான் எல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, எனக்கு இந்த காரியத்தை முடித்து கொடுங்க. நான் உங்களுடைய பாதத்தை பற்றி பிடித்து கதறுகிறேன். நான் உங்களை இறுக பற்றிக் கொள்ளுகிறேன். நீங்க தான் எனக்கு இதை செய்து கொடுக்கணும். முழுவதுமாக கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். இந்த அண்ட சராசரத்தை படைத்த கர்த்தர் இந்த பூமியின் 1 கோடியிலே வாழ்கிற உனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஏசாயா 2 வசனத்துல ரொம்ப அழகா சொல்றார் பாருங்க. ஏசாயா, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், நம்பப்படுவதற்கு அவனை எம்மாத்திரம். ஏன் அன்புடைய பிள்ளைகளே, எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. நாசியில சுவாசம் உள்ளதுங்க. இந்த நாசியில உள்ள சுவாசம் எப்போ போகும்னு சொல்ல முடியாது. நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள், நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். சில நேரங்கள்ல ஒரு மனுஷனையே நம்பி வாழ்ந்த குடும்பங்கள், இவங்கதான் எங்களை வாழ வைப்பாங்கன்னு நாங்க இருந்தோம். இன்னைக்கு அவங்க போயிட்டாங்களே. அப்படி போகாத ஒருத்தர் உன்னோடு நிற்பதற்கு தயாராக இருக்கிறார். என்றென்றும் உனக்கு துணை நின்று உன்னை காத்து வழி நடத்துவதற்கு ஒருத்தர் தயாராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளையே, அவரை இறுக பற்றி பிடித்துக்கொள், அவரையே சார்ந்து கொள். நீங்கள் சங்கீதம் 146 3, 4, 5 வசனங்களை வாசிக்கிறேன். சங்கீதம் 146 3 முதல் 5 வசனங்களை வாசிக்கிறேன். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரரை நம்பாதீர்கள். உங்களை பாதுகாக்க முடியாத, உங்களுக்கு உதவி செய்ய முடியாத மனிதர்களை நம்பாதீர்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். ரொம்ப அருமையாக இருக்கார் சங்கீதக்காரர். இங்க பாருங்க, அவனுடைய ஆவி பிரியும், அவன் எந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டானோ அந்த மண்ணுக்கு திரும்புவான். அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அவன் யோசனைகள் அழிந்து போகும். அவன் பெரிய ஞானியா கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவன் மரிக்கிற நாளிலே அவனுடைய அந்த ஞானம், அவனுடைய யோசனை, அவனுடைய ஆலோசனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும்.
யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவன். அவரே எனக்கு துணை என்று சொல்லி உன்னுடைய 100% நம்பிக்கையையும் முழு நம்பிக்கை நீர் அவர் மீது வைப்பாயானா, அப்போ உன் நம்பிக்கை மற்ற காரியங்கள வெளியே போகணும். அதுக்குதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன்கிட்ட இருக்கிறத கொடு அப்படிங்கிறார். ஏசாயா 30:5 பாருங்கள். ஏசாயா 30:5. ஆனாலும் தங்கள் சகாயத்துக்கும் பிரயோஜனத்துக்கும் உதவாமல் வெட்கத்துக்கும் நிந்தைக்குமே உதவும் ஜனத்தினாலே யாவரும் வெட்கப்படுவார்கள். நல்லா புரிஞ்சு நான் சொல்றது கவனிங்க, கையில பைபிள் இருந்தா பாருங்க. ஆனாலும் தங்கள் சகாயத்துக்கும் பிரயோஜனத்துக்கும் உதவாமல், யாரு எந்த மனுஷனை நம்பி இருக்கிறாயோ அவன் உனக்கு சகாயம் கிடைப்பதற்கும் உனக்கு பிரயோஜனத்துக்கும் அவன் உதவாமல் அவன் வெட்கத்துக்கும் நிந்தைக்குமே உதவுகிறான். அதனாலே வெட்கப்படுவான். இதை நீ எந்த மனுஷனை நம்பி போறாயோ அவனால உனக்கு வெட்கமும் நிந்தையும் தான் வருது. நீ வெட்கப்பட்டு போய் நிற்கிறாய். சில மனிதர்கள் பெரிய மனிதர்கள் என்று சொல்வார்கள். குடும்பத்துல ஒரு வசதி உள்ளவங்களா இருக்கலாம். அவர்கள் சில நேரத்துல நம்மை போன்ற மனிதர்களுக்கு உதவி செய்திருக்கலாம். ஆனா அந்த மனுஷன் என்ன செய்வான் தெரியுமா, பப்ளிக்ல என் உதவியினாலதான் அந்த குடும்பம் வாழுது அப்படின்னு. அதை போல வெட்கத்துக்குள்ளான காரியம் ஒண்ணுமே கிடையாது. எந்த ஒரு மனிதரையும் கர்த்தர் எந்த ஒரு மனிதனிடத்திலும் பிடித்து கொடுக்கவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஒரு நாளும் கர்த்தருடைய அனுமதியின்றி ஒரு மனுஷன்ட்ட கை நீட்டி காசு வாங்கிறாதீங்க. கர்த்தர் அந்த மனிதனை கொடுக்க சொன்னால் மாத்திரமே. இன்றைக்கு ஒரு சின்ன வீடியோ கிளிப் பார்த்தேன். ஒரு தகப்பன் ஆப்பிரிக்கா தேசத்துல ஒரு குட்டி பையன், அவன் உணவு கேட்கிறான், எனக்கு இன்னைக்கு சிக்கன் வேணும் அப்படிங்கிறான். தகப்பன் வெளியே போய் சிக்கன் வாங்கி கொண்டு பையில வருகிறார். மகன் கண்ணா பார்த்து மகன் அங்க தூர போய் சொல்லிட்டு அவர் 3 கல்களை வைத்து ஒரு அடுப்பை ரெடி பண்ணி அதுல அந்த சட்டியை வச்சு அதிலே அவர் பையிலிருந்து ஏதோ எடுக்கிறார் என்று பார்த்தால் அதுல சில கற்களை எடுக்கிறார். அந்த கற்களை போட்டு அவர் அதுல தண்ணீரை ஊற்றி கொதிக்க வைக்கிறார். அந்த பையன் சிக்கன் என்று சொல்லி அவன் சந்தோஷமா இருக்கிறான். ஆனால் இவர் கதறுகிறார். அதுல உட்கார்ந்த ஆண்டவரை பார்த்து அவர் கதறுகிறார். இந்த சமயத்துல ஒரு கார் வருது. அந்த கார்ல இருந்து ஒருத்தர் வருகிறார். அவர் அவர் ஒரு பெயரை சொல்லி நீங்க தான் அந்த நபரா என்று கேட்ட உடனே இவர் ஆமாம் என்று சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை பார்க்கும்படி சொன்னார் என்று சொல்லி அவர் சந்தோஷமாக போய் அங்கே அவருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த சிக்கன் உணவு, மில்க் டப்பா எல்லாம் கொண்டு கொடுக்கிறார். கொடுத்துட்டு ஒரு கட்டு பணமும் கொடுக்கிறார். இந்த மனிதர் கேட்கிறாரு, இது கர்த்தர் தர சொன்னா, இது யார் தர சொன்னா, எனக்கு எப்படி நான் இதை வாங்க முடியும் அப்படி நம்ம முகத்துல அவ்வளவு நடுக்கும். அவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க சொன்னார். எனக்கு அருமையான தேவன் அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு இவ்விதமாக போஷிப்பார். மனுஷனை நம்பிராதீங்க. உங்களை சரியான இடத்துல உங்களை வெட்கத்துக்குள்ளாக்கி உங்களை அசிங்கப்படுத்திடுவான். எந்த மனுஷனையும் நம்பாதீங்க. அவன் பெரிய பரிசுத்தவான், இந்த ஆளுலாம் எனக்கு என்ன அசிங்கப்படுத்த மாட்டான்னு நினைக்காதீங்க. கர்த்தர் அவரை கொடுக்க சொல்லி அவர் அந்த வார்த்தையை, ஒருவேளை பரிசுத்தவன் ஆயிருப்பாய், ஆனால் கர்த்தர் உனக்கு கொடுக்க சொன்னார் என்று தருவார்கள், ஆனால் அதை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு வருதுகிறதுக்கு அவன் பொறுப்பாள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, மனுஷன் மீது நம்பிக்கை வைக்காதுங்க. ஒரு நாளும் மனுஷனை நம்பாதீங்க. அவன் பலசாலி, அவனுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் இருக்கிறது, அவனுக்கு ஆழ்பலம் இருக்கிறது. அவன் எங்கள் இனத்தை சேர்ந்தவன், குலத்தை சேர்ந்தவன், இங்க சொந்தக்காரன், மாமை, மச்சான், யாரையும் நம்பாதீங்க. ஆண்டவரை ஈர்க பற்றி கொள்ளுங்கள். தனிப்பட்ட முறையிலே கர்த்தரோடு உறவு வையுங்கள். இரண்டாவதாக பார்ப்போம், பலத்தின் மீது நம்பிக்கை. இந்த பலம் என்பது சரீர பலமா இருக்கலாம், ஆழ்பலமா இருக்கலாம், நமக்கு இருக்கிற செல்வாக்கா இருக்கலாம். இன்னைக்கு அநேகர் இப்படிப்பட்ட பலத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30:1-2 பாருங்கள். ஏசாயா 30:1-2. பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்கள் முகங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று
எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில நேரங்கள்ல இப்போ இருக்கிற இக்கட்டான சூழ்நிலையில போய் நாம ஜெபிச்சுக்கிட்டு நிக்க முடியாது. இதற்கு இதான் இமிடியட் சொல்யூஷன் சொல்லி ஒரு இமிடியட் சொல்யூஷனுக்காக, உடனடி நிவாரணத்துக்காக நாம் முடிவெடுத்து விடுகிறோம். இங்க பாருங்கள், அந்த கிரியை தான் கர்த்தர் சொல்லுகிறார். நீ பாவத்தோட பாவத்தை கூட்டுற, என் ஆவியா அல்லாமல் நீ வேற ஆளோட ஆலோசனை பண்ற. இதுதான் உனக்குள்ள ஆவியானவருடைய அந்த ரிலேஷன்ஷிப், ஆவியானவருடைய நிறைவு அல்லது அபிஷேகம் என்று சொல்லி அதோடு மட்டுப்படுத்தி விடாமல் ஆவியானவரோடு உறவாடுகிற அந்த அனுபவம் உனக்கு இல்லாததினாலே நீ மனுஷர்களிடத்திலே ஆலோசனை பெற்றுக்கொண்டு நீ அவர்களை நம்பி விடுகிறார் உன்னுடைய உடனடி நிவாரணத்துக்காக. என் வாக்கை கேளாமல் நீ என்ன செய்யறா, பார்வான் எந்த அடிமைத்தனத்திலிருந்து நீ விடுதலை பெற்றாயோ, எந்த சாத்தான் இடத்திலிருந்து நீ விடுதலை பெற்றாயோ அந்த சாத்தான் இடத்துல நீ உதவிக்க போற. அன்னைக்கு இருந்த அந்த யூத ஜனங்கள் பார்வோனை மீண்டுமாக அந்த எகிப்தை திரும்பி பார்க்க ஆரம்பித்தார்கள். பார்வோனின் பலத்தினாலே பலக்கமும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கமும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களும் ஆகிய முரட்டாட்டம் உள்ள ஜனத்துக்கு ஐயோ. மீண்டும் உன்னுடைய பழைய வாழ்க்கையில என்னதான் இருந்தாலும் அந்த ரட்சிக்கப்படாத அந்த நண்பன் அவன் தன்னுடைய ஆலோசனைகள் ரொம்ப நல்லா தான் இருக்கும். அவன் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவான். நீ எகிப்துக்கு போகாத. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, உலகத்து வழிமுறையை பின்பற்றுகிறவர்கள் உலகத்தின் ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள். அவர்கள் ஒரு நாளும் தெய்வத்துக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது. நாம் அநேக நேரங்களில ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கூட இந்த மாம்ச பலத்தை நோக்கி அநேக நேரங்களில் டர்ன் ஆயிடுறோம். நமக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் யாராவது ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சு அவங்க பின்னால ஓடுறோம். ஊழியக்காரர்களை நம்புவதை விட்டு விடுங்கள். அவர்கள் ஊழியம் செய்யலாம், அது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த ஒரு அழைப்பு. ஆனால் அவர்களை நீங்கள் ஆண்டவருக்கு அடுத்த ஸ்தானத்திலே வைத்து அல்லது ஆண்டவருக்கு சமமாக வைத்து அவர்களை பின்னாலே ஓடுகிறதை போல சாபக்கேடு ஒண்ணுமில்லை. அதைத்தான் அவர் இங்கே சொல்கிறார், அவர்களுக்கு ஐயோ, அவர்களுக்கு ஐயோ. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஒரு அருமையான சகோதரன் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவர் ஒரு பெரிய எஸ்டேட்ல ஒரு பெரிய உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து அவர் வேலை பார்த்த நாட்களில அவர் தன்னுடைய அந்த எஸ்டேட்ல டீ எஸ்டேட்ல அந்த தேயிலை பறிக்கிற ஒரு இடத்துல போய் பேசுகிறார். அப்ப ஆண்டவர் ஒரு பெண்ணை காட்டி அந்த அம்மாட்ட போய் நீ பேசு. அந்த தாயாட்ட போய் பேசும் பொழுது அவர்கள் அங்கே ஆண்டவருக்கு தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டே அந்த தேயிலை பீத்துக் கொண்டிருக்கிறார்கள். மிக ஒரு லேபருக்கு ரொம்ப கூறி குறைச்சி கிடைக்கிற ஒரு வேலை அந்த தேயிலை எஸ்டேட்ல வேலை பார்க்கிற வேலை தான். அவங்ககிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, ஒரு பையன் சிக்னஸ், இன்னொரு பையனுக்கு கண்ணு தெரியாது. அதுல மீண்டுமாக ஒரு முறை ஆண்டவர் அந்த அம்மா பார்க்க போகும்படியாக சொன்ன பொழுது இவர் போறாரு, அந்த அம்மா அங்க கிடையாது. அன்றைக்கு அவருடைய அந்த கண் தெரியாத மகன் மரித்து போறான். இவர் அந்த இடத்தை கண்டுபிடிச்சு அந்த காட்டு பகுதிக்குள்ள அவங்க இருந்து அந்த குடிசையில போய் பார்க்கிறாரு. அந்த அம்மாவுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. இவர் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு எழும்பி வராரு. அந்த அம்மா பின்னால ஒரு கையை பிடிச்சிட்டு சொல்றாங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு தோத்திரம். அவ்வளவு ஒரு பரிதாபமான குடிசை. இந்த 2 பிள்ளைகளை தவிர யாரும் கிடையாது. கணவன் ஏற்கனவே மரித்து போனார். குறுகிய நாட்களுக்குள்ளதாக அடுத்த மகனும் மரித்து போறார். இப்பொழுதும் அவர் பார்க்க அங்கே போகிறார். அந்த சகோதரி சொன்ன ஒரு வார்த்தை, இவரை கட்டி பிடித்துக் கொண்டு சொன்னார்களாம், இனி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இனி எனக்கு ஒரே வேளை என் ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பது. இதுதான் கர்த்தரை நிலைத்திருக்கிற கர்த்தரை ஈர்க்க பற்றி கொண்டு வாழ்கிற வாழ்க்கை. உலகத்துல உனக்கு யார் இருந்தாலும் ஒரு நாள்ல கடந்து விடுவான். ஆனால் ஒரு நாளும் உன்னை கைவிடாத ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவாதி தேவன். இதை நீங்க எந்த அளவுக்கு பிராக்டிக்கலாக உணர்ந்திருக்கீர்கள் என்று தெரியவில்லை. ஒருவேளை இந்த செய்தியை கேட்கும்போது ஒரு எமோஷனலாகவோ ஒரு உணர்ச்சி பூர்வமாகவோ இதை ஏற்றுக்கொள்வதில் அர்த்தம் அல்ல. இதை உங்களுடைய வாழ்க்கையிலே இயல்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். எனக்கு நிரந்தரம் கர்த்தர் தான். நீ மரண தருவாயில ஆஸ்பத்திரியில படுக்கையில இருக்கும் பொழுது உன் படுக்கையின் அருகிலே உட்கார்ந்து உன்னை ஆற்றி தேட்டா அவர் ஒருவலால் மாத்திரமே கூடும்.
அவர் ஒருவரால் மாத்திரமே கூடும். உன்னை நித்தியத்துக்கு அழைத்து சென்று உன்னை அழகு பார்க்க போகிறவர் அவர் அல்லவா? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஏசாயா 31:1 பாருங்கள். சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அதை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. இங்க பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாரு. சகாயம் அடையும்படி இஸ்ரவேலின் பரிசுத்தரை கர்த்தரை நோக்காமல் உனக்கு, ஏன்னா இது நீ கற்பனையில தான் நீ பண்ணணும். அதனால்தான் அவர் சொல்றார், காணாததை நம்புகிறவர்கள் பாக்கியவான். நீ கர்த்தருடைய சகாயத்தை உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள்ல தான் நீ பார்க்க முடியும். ஆனால் உன்னுடைய சரீர கண்கள் நீ எதை பார்க்கிற? எகிப்தை பார்க்கிற, அங்க இருக்கிற குதிரை வீரரை பார்க்கிற, அங்க இருக்கிற குதிரைகளை பார்க்கிற. இது நம்மை விட பலசாலிகள். ஆகவே நம்முடைய தேசத்தை பாதுகாப்பதற்கு, நம்முடைய ஜனக்கூட்டத்தை பாதுகாப்பதற்கு இது போதுமானதாக இருக்கும் என்று நினைக்கிறாயே. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அன்றைக்கு செங்கடலிலே உன்னை பாதுகாப்பாக நடத்தி வந்து அதே பாதையில இறங்கி வந்த பார்வோனையும் அவனுடைய சேனையும் அழித்து போட்ட கர்த்தர் அல்லவா? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீ எதை நம்புகிறாய்? நீ உன் கண் பார்வையிலே உனக்கு தெரிகிற பலசாலிகளை மாத்திரம்தான் நீ நம்புகிறாய். மீண்டும் அந்த 3வது வசனத்தை பாருங்கள். ஏசாயா 31:3. எகிப்தியர் தெய்வம் அல்ல, மனுஷர் தானே. அவர்களுடைய குதிரைகள் ஆவி அல்ல, மாம்சம் தானே. கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார், அப்பொழுது சகாயம் செய்கிறவனும் இடறி சகாயம் பெறுகிறவனும் விழுந்து அனைவரும் ஏகமாய் அழிந்து போவார். ரொம்ப அருமையா சொல்றாரு பாருங்க. ஐயா, நீ நம்பிக்கொண்டிருக்கிற எகிப்தியர் கடவுள் கிடையாது, அந்த குதிரைகள் ஆவி கிடையாது. ஒரு நாள் கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டுவார், அப்பொழுது உனக்கு உதவி செய்த எகிப்தியனும் அழிஞ்சு போவான், உதவி பெற்றுக்கொண்ட நீயும் அழிஞ்சு போவாய். சகாயம் பெறுகிறவனும் சகாயம் செய்கிறவனும் போவார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, எதன் மீது உங்களுடைய நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள்? எதன் மீது உங்களுடைய நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள்? நீங்க யோசபாத் ராஜாவுடைய நாட்கள்ல அவருக்கு எதிராக திரள் கூட்டமான ஜனங்கள் படையெடுத்து வருகிறார்கள். மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், அம்மோனியர், இன்னும் கடலுக்கு அப்பால் இருந்து ஒரு திரள் கூட்டமான மக்கள். நீங்கள் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை பார்க்கலாம். இவ்வளவு திரள் கூட்டமான மக்கள் யுத்தத்துக்கு வரும் பொழுது யோசபாத் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். 3வது வசனம், 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது யோசபாத் பயந்து, அவனுக்குள்ள ஒரு பயம் வந்துட்டு, கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கோரினது. இப்போ நம்ம கர்த்தரை இப்ப நெருங்க வேண்டிய நேரம் வந்துச்சு. எல்லாருமே மற்ற எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு உணவு கூட எடுக்காமல் நீங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்துல ஆண்டவரை நோக்குங்க. அதனுடைய விளைவு பாருங்க. ஒரு சாதாரண மனுஷன், ஒரு லேவியனுக்குள்ள ஆவியானவர் இறங்கி அவன் தீர்க்கதரிசனம் சொல்றான். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். ரொம்ப அழகா சொல்றாரு. யூதாவின் குடிகளே, எருசலேமின் ஜனங்களே, யோசபாத் ராஜாவை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதில்லை, என்னுடைய. நீ, எனக்கும் ஒரு படம் இருக்குது, அந்த படபலம் கொஞ்சம் வீக்கா இருக்குது, எதிர்த்து வருகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆகவே இந்த படபலத்தை பலப்படுத்தும் நீ ஜெபிக்கல். எங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவர்கள் இறுக பற்றி கொண்டார்கள். இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, இனி அந்த வார் உங்களுடையதல்ல, அது என்னுடைய. இதுதான் ஆண்டவரை அண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு கிடைக்கிற மகாபெரிய ஆசீர்வாதம். அவரை இறுக பற்றி கொள்வோமானால் அவர் முழு பொறுப்பையும் அவர் எடுத்துக் கொள்கிறார். அதுக்கு பிறகு நீ அந்த எதிர்த்து வர்றது எவ்வளவு பெரிய மாம்சமாக இருந்தால் என்ன, கோலியாத்தை எதிர்த்து வந்தாலும் கூழாங்கலில விழுந்து போவான். ஒரு குருவியை அடிக்க பயன்படுத்துகிற கூழாங்கல் ஒரு கோலியாத்தை வீழ்த்துவதற்கு போதும். ஏன் என்று சொன்னால் அந்த தாவீது அந்த அளவுக்கு கர்த்தரை இறுக பற்றி கொண்டிருந்தான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த ஆண்டவரை பற்றி கொள்ள பழகுங்கள்.
முழுவதுமாக 100% எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு ஆண்டவர் போதும். ஆண்டவர் சில டெஸ்ட் வைப்பார். அபிரகாமுக்கு கொடுத்தார்ல, இதெல்லாம் விட்டுட்டு வான்னு சொல்லி, அதை நீ செஞ்சு ஆகணும். அவரை பற்றி கொள்வாயானால் அவர் சொல்லுகிற அந்த கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படியணும். நீ பணத்தையும் நம்பிக்கிட்டு நீ ஆண்டவரை நம்பிக்கொண்டிருக்க முடியாது. அது தொடர்ச்சியாக நாம் பார்ப்போம். இங்க கடைசியில பாருங்க, யோசபாத்து ஒரு கொயர் தான் கொண்டு போனார். பாடுகிற துதிக்கிற ஒரு படையை கொண்டு சென்றார். அங்கே அந்த ராஜாக்கள், அந்த யுத்த வீரர்கள் ஒருவருக்கொருவர் அவர்கள் சண்டையிட்டு அவர்களே அழிந்து போனார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, சங்கீதம் 20:7-8 சங்கீதக்காரர் ரொம்ப அழகா சொல்றாரு. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம். என்ன அருமையான ஒரு வார்த்தை! நீ எதை நம்பி இருக்கிறாய்? நீ எந்த பலத்தை நம்பி இருக்கிறாய்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைய, அநேக நேரத்தில் மூளையில இதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். எனக்கு இவ்வளவு இருந்து ஏன் பிரச்சனை? நான் இவ்வளவு செய்தும் ஏன் பிரச்சனை? நீ நினைக்கிறிய அதுதான் பிரச்சனை. நான் நத்திங், எனக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். மூன்றாவதாக பார்ப்போம், ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை வைக்காதிருங்கள். இதுதான் நம்ம சாதாரணமா செய்யற ஒரு காரியம். ஏதாவது ஒரு காரியத்தை செயல்பட வேண்டுமானால் எவ்வளவு பணம் தேவை? இன்னைக்கு ஒருவேளை சர்ச்சில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கணும்னாலும் சரி, அல்லது ஒரு ஊழியத்துக்கு நம்ம செய்ய வேண்டும் என்றாலும் சரி, ஒரு திட்டமிடுதலுக்கு அல்லது குடும்பத்துக்கு திட்டமிடுதலுக்கு முதலாவதாக நம்முடைய சிந்தனை வர்றது பணம். பணம் தேவைதான். உன்கிட்ட இருக்கிற பணத்தை கொண்டு திட்டமிட்டு தான் செய்து ஆகணும். ஆனாலும் உன் நம்பிக்கை கர்த்தர் மேலதான் முதல்ல வரும். நான் இந்த காரியத்தை செய்து ஆகணும். பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுத்தானே ஆகணும். பிள்ளைய படிக்க வச்சுத்தானே ஆகணும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை உன் பிள்ளைக்கு வேலை இல்லைன்னா ஒரு தொழில் ஆரம்பிச்சு கொடுத்து ஆகணுமே. நீங்க கர்த்தர்கிட்ட போங்க. உங்ககிட்ட இருக்கிறத கணக்கு பார்க்கறதெல்லாம் நீங்க விட்டுருங்க. முதல்ல கர்த்தர்கிட்ட போங்க. என் பையனுக்கு ஒரு தொழில் வேணும், ஒரு மணமகள் வேணும், நான் திருமணம் செஞ்சு வைக்கணும், நான் படிக்க வைக்கணும். நீங்க ஆண்டவர்கிட்ட போங்க. கண்டிப்பாக கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கண்டிப்பாக கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அது ஒன்னால முடியாத ஒரு காரியம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க வாழ்க்கையில அநேகம் அனுபவிப்பீர்கள். யார் யார் கர்த்தரை நெருங்கி கர்த்தரை சார்ந்து முழுவதுமாக அவரை நம்பி வாழ்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்து மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத மிக மேன்மையான ஆசீர்வாதங்களை அனுபவிப்பார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, என்னுடைய அருமை மகள் தோல் வியாதியினாலே கஷ்டப்பட்ட பொழுது, அவருடைய பள்ளி பருவத்திலே கஷ்டப்பட்ட பொழுது, இவளுக்கு ஒரு வாழ்க்கை உண்டா என்று சொல்லி எங்களை சுத்தி இருந்த மக்கள் கேள்வி கேட்டார்கள். ஆனாலும் நாங்கள் ஆண்டவரை மாத்திரம் நம்பி இருந்தோம். ஒருவேளை டாக்டர்கிட்ட போனோம், ஆனா எங்களுடைய நம்பிக்கை கர்த்தரை சார்ந்து இருந்தது. ஒரு நாள் வந்தது, கர்த்தர் விடுதலை கொடுத்தார். அப்படிப்பட்ட நோயின் அறிகுறியே இல்லாத அற்புதமான ஒரு சுகத்தை கர்த்தர் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். அதற்கு பிறகு நடந்த ஆசீர்வாதங்கள், அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் பாராட்டின கிருபைகள் வார்த்தைகளிலே வர்ணிக்க முடியாது. அதை உணர்ந்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தரை முழுவதுமாய் நம்புங்க. 100% ஆண்டவரை நம்புங்க. உங்களை சுத்தி உள்ளவங்க சொல்லுவாங்க, ஐயோ இந்த சூழ்நிலையில நீ எதிர்பார்க்கிற காரியம் நடக்காது. ஆகையினால்தான் எல்லாத்தையும் மனுஷங்கிட்ட சொல்லாதீங்க. டோன்ட் ஷேர் ஆல் த மேட்டர்ஸ் வித் யுவர் நெய்பர் ஆர் யுவர் ரிலேஷன். என கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, மீண்டுமாக சங்கீதம் 49:6-8 வசனங்களை பாருங்கள். தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாது. ஐயா, நீ பணத்தை நம்பி இருக்கிறாயே, ஒருவன் கூட தன் சகோதரனுடைய அழிவுக்காக அவனை மீட்பதற்காக இந்த பணத்தை கொண்டு எதையும் சாதிக்க முடியாது. நீங்க 8வது வசனத்தை மீண்டுமாக வாசிக்கிறேன். எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்க கூடாது. நீங்க இந்த பணத்தை கொடுத்து தேவனிடத்துல நீங்க எனக்கு அவனை மீட்டுக் கொடுங்கன்னு கேட்க முடியாத. இந்த பணம் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. நீங்க கொரோனா நாட்கள்ல
பெரும் பெரும் பணக்காரர்கள், தமிழகத்திலே சில பணக்காரர்கள் சில கோடிகளை செலவழித்தும் தங்கள் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லையே. ஏன் அந்த பணத்தை நம்புறீங்க? நீங்க பாருங்க, நம்முடைய பாரம்பரிய திருச்சபைகள்ல இந்த பேராயர் பதவிக்கு சில திருச்சபைகள்ல அந்த வழக்கம் இருக்குது. அவர்கள் ஓட்டு போட்டு 3 அல்லது 4 நபர்களை தேர்ந்தெடுத்து கொடுப்பார்கள். இது அந்த வெள்ளக்காரர்கள் ஆங்கிலிக்கன் மெத்தட். அதுல இருந்து அந்த மகாகணம் பேராயர் அவர்கள், பிரதம பேராயர், அதுல ஒருத்தர் அந்த கமிட்டி உட்கார்ந்து ஜெபித்து, நீங்க ஓட்டு போட்டதுனால அவரை பேராயரா செலக்ட் பண்ணணும் தேவையில்லை. நீங்க ஒரு 4 பேரை தேர்ந்தெடுத்து கொடுக்கலாம். அதிலே கர்த்தர் யாரை வெளிப்படுத்துகிறாரோ அவரை தேர்ந்தெடுத்து அந்த பேராயத்துக்கு அனுப்புவார்கள். அப்படித்தான் பரிசுத்தவான்கள் பேராயர்களாக திருச்சபைகளுக்கு கிடைத்தார்கள். ஆனால் இந்நாட்களில் அதுல பணம் வந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். 4 பேரை தேர்ந்தெடுத்து யார் அதிக பணம் கொடுக்கிறாரோ அவரை தேர்ந்தெடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். ஆகினால் தான் இன்றைக்கு அநேக திருச்சபைகளிலே பேராயர்கள் தங்கள் உத்தியோகத்தின் இடைப்பட்ட நாட்களிலேயே நீக்கப்படுகிறார்கள். சாபக்கேடு. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பணத்தை நம்பி இன்றைக்கு குடும்பங்களும் அழிந்து போனது, திருச்சபைகளும் அழிவின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஒரு நாள் உங்கள் செல்வத்தை நம்பாதீர்கள். அதனால்தான் ஆண்டவர் அந்த பணக்காரன் உங்களை பின்பற்றேன் அப்படின்னு வந்து சொல்றான். கர்த்தர் சொல்றாரு, முதல்ல உன்கிட்ட இருக்கிறத விற்று தருத்திர கொடு. அவருடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், உன்னுடைய பணத்தை நம்பும் வரைக்கும் நீ என்ன ஃபாலோ பண்ண முடியாது. நீ எந்த அளவுக்கு பணத்தை நம்புகிறாயோ உன் சிந்தனை அதுலதான் இருக்கும். நீ என்னை பின்பற்ற வேண்டுமானால் உன்னுடைய ஒவ்வொரு தேவைக்கும் நான் உதவுவேன் என்கிற நம்பிக்கை முதல்ல உனக்கு வரணும். நீங்கள் எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பாருங்கள். மார்க் 10:24. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது. அந்த வாலிபன் திரும்பி போன உடனே கர்த்தர் சொன்ன ஒரு காரியம், உன்னுடைய நம்பிக்கை ஐஸ்வர்யத்தின் மேல இருக்குமே ஆனால் நீ தேவனுடைய ராஜ்யத்துல நுழைவது கடினம். அதான் ஐஸ்வர்யவான் சொல்றான், எனக்கு நல்ல விளைச்சல், நான் இதெல்லாம் களஞ்சியங்களை கட்டி அதுல சேர்த்து வைப்பேன், என் ஆத்மாவை நீ புசித்து ருசித்து நீ மகிழ்ச்சியாயிரு என்று சொல்லுகிறார். கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறார், மதியடனை இந்த இரவிலே உன்னுடைய ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படும். உனக்கு விளைச்சல் வந்ததே, அந்த விளைச்சல் உன் திறமையில வந்ததா, நீ போட்ட உரத்துல வந்ததா, நீ ஊத்தின தண்ணியில வந்ததா? விளைய செய்கிறவர் தேவன். உனக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்த கர்த்தரை மறந்து அந்த ஆசீர்வாதத்தின் பொருளை மகிமைப்படுத்துகிறாயே. அருமை தேவனுடைய பிள்ளையே, உன் சம்பளம் உனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா அது கொடுத்த கர்த்தரை மகிமைப்படுத்த. உன்னுடைய வீட்டுல இருக்க அந்த சின்ன குட்டி பணம் ஆசீர்வாதமா இருக்கணும்னா கர்த்தரை மகிமைப்படுத்து. ஒரு கலசம் மாவும் ஒரு கிண்ணம் எண்ணெயும் போதும் உன்னை வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றுவதற்கு. கர்த்தர் உன்னோடு இருப்பாரையானா, கர்த்தர் உன்னோடு இருப்பாரையானா. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஒரு நாளும் ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை வைக்காதீர்கள். இன்னைக்கு ஐஸ்வர்யத்தை குறித்த பிரசங்கங்கள் தான் அநேகம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஏன்? கர்த்தரே ஐஸ்வர்யம். நீ அவரை பின்பற்ற வேண்டுமானால் சில இந்த உலகத்து காரியங்களை, உலகத்து ஐஸ்வர்யத்தினை விட்டு கொடுக்கிற டீச்சிங் ஏன் இல்லை? பிரசங்கம் பண்றவனும் அதை நம்பிதான் இருக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, முழுவதுமாக கர்த்தரை நம்புங்கள். இந்த உலகம் தர முடியாத மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். கற்பனை கட்டாத ஆசீர்வாதத்தை கொடுப்பார். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உயர்த்தவரால். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது முழுவதுமாக அண்ட சராசரத்தையும் படைத்த கர்த்தருக்கு எனக்கு இந்த சின்ன ஆசீர்வாதத்தை தருவது லேசான காரியம். நீ எதை நம்புற? நீ எதை நம்புற? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, சகையோ தன்னுடைய முழு சொத்துக்களையும் கொஞ்சத்தை ஏழைகளுக்கு கொடு, பாதி ஏழைகளுக்கு கொடுக்குறான். கொஞ்சத்தை அவன் யார்கிட்ட 2 வாங்கினானோ அவங்களுக்கு அதை 4 மடங்கா திருப்பி கொடுக்குறான். அதுக்கு பிறகுதான் அவன் வீட்டுக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் வருது. கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆபிரகாமின் மகன், நீ ஆபிரகாமின் மகன். உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வரணும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் எதை நம்பி இருக்கிறீர்கள்? கடைசியாக நாம் கர்த்தரை இறுக பற்றிக் கொள்ள வேண்டும். நீங்கள் யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். யோபு 13:15.
கர்த்தர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை. அவ்வளவு போராட்டம், அவ்வளவு பிரச்சனைகள். மனைவி சொல்கிறார், நீர் அவரை தூசித்து உயிரை விடுன்னு சொல்றார். இங்க யோபு சொல்கிறார், அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிரு. இதுதான் ஆண்டவரை பற்றி கொள்கிற அனுபவம். கொண்டு போட்டா நான் ஆவியில அவரோட போய் வாழ போறேன், நான் நிரந்தரமாக அவரோடு இருக்க போகிறேனே. இந்த எண்ணம் முதல்ல ஆண்டோட பிள்ளைகளுக்கு வரணும். நான் அவரோடு நிரந்தரமாக வாழப் போகிறவர்கள், இந்த கண்களாலே அவரை பார்க்க போகிறவர்கள், அவரோடு அமரப் போகிறவர்கள், அவரோடு நேருக்கு நேர் பேசப் போகிறவர்கள். இந்த விஷயத்தில் நீங்க பூரணமான நம்பிக்கையில இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் அவரை சார்ந்திருப்பது உங்களுக்கு எளிதாக இருக்கும். நீங்கள் சங்கீதம் 146 பாருங்க, 5ஆம் வசனம் 7 முதல் 10 வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அதுக்கு பிறகு அவர் சொல்லுகிற, சங்கீதக்காரர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். நிறைய ஒரு 10 ஆசீர்வாதத்தை சொல்றார். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார், குருடரின் கண்களை திறக்கிறார். யாரும் ஆண்டவரை நம்பணும், எல்லாம் அவரால் கூடுமே, அவரால் எல்லாம் கூடுமே. மனுஷன்கிட்ட போனா, இந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட போனா இந்த நோய் தான் சுகமாகும், இந்த நோய்க்கு மாத்திரம்தான் அவரால் மருந்து கொடுக்க முடியும். சுகமாகணும் கூட கேரண்டி கிடையாது, மருந்து கொடுக்க முடியும். அடுத்த நோய்க்கு அடுத்த டாக்டர், இந்த வேலைக்கு இந்த லாயர். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, எல்லாவற்றுக்கும் ஒரே இடத்துல சொல்யூஷன் உண்டு என்று சொன்னால் அது கர்த்தர் அல்லவா? அந்த கர்த்தரை நீ ஈர்க்க பற்றிக்கொள், அந்த கர்த்தரை நீ ஈர்க்க பற்றிக்கொள். 10வது வசனத்தை பாருங்கள், சங்கீதம் 146:10. கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார், உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஏன் அவரை நீ நம்பணும்? அவர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். நீ இந்த பூமியில இருக்கும் பொழுதும், நீ பரதீசுக்கு சென்ற பிறகும் அவர் தானே அரசாள போகிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்களை மீண்டுமாக நான் வாசிக்கிறேன். ஒருவன் என்னிலே நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். 7வது வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் கர்த்தரிலும் கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் ஆண்டவரிலே நிலைத்திருங்கள், அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருங்கள். வார்த்தையாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீ எதிர்பார்க்கிறதை காட்டிலும் மேலான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. என் அன்பு மகனே மகளே, இன்றைக்கு ஆண்டவரை ஈர்க பற்றிக்கொள். மற்ற எல்லாத்தையும் விடாம நீ ஆண்டவரை பற்றி கொள்ள முடியாது. உன் மூளை அறிவை விட்டுரு, நீ உன்னுடைய படிப்பறிவை விட்டுரு, உன்னுடைய பண பலத்தை விட்டுரு, உன்னுடைய ஜனம் பலத்தை விட்டுரு, உன்னுடைய குல பலத்தை விட்டுரு, உன்னுடைய ரிலீஜியன் பலத்தை விட்டுரு, எல்லா பலத்தையும் விட்டுரு. ஆண்டவரை மட்டும் சார்ந்து வா, ஆண்டவரை மட்டும் சார்ந்து வா. கர்த்தர் சொல்கிறார், உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல உன்னை ஆசீர்வதிப்பேன். மிக அருமையான ஒரு வார்த்தை. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். எல்லாவற்றையும் விட்டு ஆவியில் அப்படியே எளிமையா ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொள்கிற பாக்கியவான்கள், அவர்களுக்குத்தான் பரலோக ராஜ்யம் சொந்தம். அந்த நிச்சயமான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள இன்றைக்கு கர்த்தருக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான இரவு வேளைக்காக நன்றி சுவாமி. நீங்க இந்த இடத்துல பிரசன்னமாகி இருக்கிறபடினாலே நன்றி ராஜா. நாங்கள் உண்மை ஈர்க பற்றி கொள்ளுகிறோம். நீங்க போதுமாண்டவரே, நீங்க போதுமாண்டவரே. இன்னைக்கு இந்த இடத்துல தேவையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க போதும். அவங்க இன்னைக்கு உங்களை இறுக பற்றி கொள்ளும் பொழுது நீங்கள் அன்னாளின் கண்ணீரை துடைத்தது போல அவளுடைய கண்ணீரை இன்றைக்கு துடைக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். உடைய நிழலிலே வைத்து எங்கள் இந்த வார்த்தைகளை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உடைய விசேஷித்த ஆசீர்வாதம் இறங்கட்டும். இந்த நல்ல திருச்சபையின் போதகர் ஐயாவுக்காக, அம்மாவுக்காக, அன்பு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த திருச்சபையை வழிநடத்துகிற மூப்பர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். அருமையான விசுவாச குடும்பங்களுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளுக்காக நன்றி. எல்லார் மீதும் கர்த்தருடைய கிருபை ஊற்றப்படுவதாக. எல்லாரும் இன்றைக்கு தங்களுடைய உலக பிடிதரத்தை விட்டு கர்த்தரை இறுக பற்றிக் கொள்ள உதவி செய்யும். இந்த மேலான ஆசீர்வாதத்தினால் நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.